Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables. திருவண்ணாமலை மாவட்டம் சந்தைமேட்டில் பாமக சார்பில் நடைபெற்று வரும் உழவர் பேரியக்க மாநாட்டில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இன்னைக்கு 1,70,70,000 கனஅடி ஒரு வினாடிக்கு திடீரென திறந்த காரணத்தால் தான் இன்னைக்கு 19 பேர் இறந்திருக்கிறாங்க. 19 பேர் நினைச்சு பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க சம்பந்தமே இல்லைன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் அடிப்படையில் ஒரு விவசாயிகள் பிரச்சனையை நன்கு புரிந்தவர். இன்று தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவால் பாட்டாளி மக்கள் கட்சியால் எத்தனையோ நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது. எங்களை போன்று வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது, அந்த பெருமைகளை சொல்ல முடியாது. அவ்வளோ நன்மைகள் எங்களால் விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு நடந்திருக்கிறது. அதை ஆனால் அங்கீகாரம் நிச்சயமாக இல்லை. இதுல ஒரு பட்டியல் இருக்கு என்கிட்ட. இது படிக்கணும்னா என்கிட்ட 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா ஐயா பேசணும், இறுதியா பேசணும். நான் இதுல ஐயா அவர்கள் இதுல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது, எல்லாமே இவ்வளோ பெரிய பட்டியல் பார். 1 2 3 4 5 6 பக்கம் இருக்குது. இத போன்ற ஒரு பட்டியல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது இது போன்ற பட்டியலை என்கிட்ட காமிக்க முடியும்? நான் சேலஞ்ச் பண்றேன். எந்த கட்சியா சொல்லுங்க. கும்முடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் ஐயா அவர்கள் போராடி இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி போராடி இருக்கிறது. போராட்டம் ஏதோ பேசி பேருக்குன்னு கிடையாது, போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம். திருவள்ளூர், அதாவது இப்ப இருக்கிற 38 மாவட்டம் இருக்கு. இதுக்கு முன்பு 32 மாவட்டங்கள் இருந்தது. 32 மாவட்டங்களிலும் நாங்கள் போராடி இருக்கணும். சென்னையை தவிர 31 மாவட்டத்தில் போராடி. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் எவ்வளோ இருக்கு, சிலதை நான் மறந்திருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துங்க. அங்க இன்றைக்கு அறிவுசார் நகர், இன்டெலெக்சுவல் சிட்டியா. அது என்ன தெரியுமா? முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை எடுத்து 1200 ஏக்கர் நிலத்தை எடுத்து அது அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறது தான். அவங்க இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை ஊட்ட போறாங்களாம். இதுதான் அறிவுசார் நகரம். யாருக்கியா வேணும் இதெல்லாம்? நீ இதை எடுத்து நடத்து. ராமநாதபுரத்தில் போய் நடத்து, சிவகங்கையில நடத்து, தூத்துக்குடியில நடத்து. அங்க தரிசு நிலம் அதிகமா இருக்கு. எங்க மண்ணில எங்க பூமியில உணவளிக்கின்ற அந்த மண்ணை அழித்து எங்களுக்கு தேவை கிடையாதியா? எங்களுக்கு தேவையில்லை. நான் தொடக்கத்தில் சொன்னேன், 63 விழுக்காடு மக்கள் ஒரு பக்கம், விவசாயிகள் ஒரு பக்கம், 37 விழுக்காடு மக்கள் மறுபக்கம், முதலாளிகள் ஒரு பக்கம். திமுக அரசு இந்த 37 விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 63 விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ஏமாற்றுகின்ற திமுக கிட்ட ஆட்சி இருக்கிறது. இதை உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம், அங்கே கொசஸ்தலை ஆத்துல ஆந்திராவிலே தடுப்பணை கட்டுகின்ற திட்டம் இருந்தது. அதை போராட்டம் மூலமாக நாங்கள் தடுத்திருக்கின்றோம், நிறுத்தியிருக்கின்றோம் அந்த திட்டத்தை. செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அங்கே ஒரு துணை நகரம் வரும் என்று அறிவித்தார்கள் திமுக முந்தைய ஆட்சியில். அண்ணன் தனியா ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி 50,000 ஏக்கர் விளை நிலங்களை காப்பாற்றியது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. செய்யூரில் 2000 ஏக்கர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக
கையகப்படுத்த தயாராக இருந்தார்கள். ஆனால் அதையும் தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் தான். ஸ்ரீபெரும்புத்தூரிலே 7000 ஏக்கரிலே ஒரு விமான நிலையம் வர இருந்தது. அதையும் போராட்டம் நடத்தின. ஆனால் இப்பொழுது பரந்தூரிலே வந்திருக்கிறது. பரந்தூரில் கூட விமான நிலையம் வரக்கூடாது. திருப்போரூர் பகுதியில் 5000 ஏக்கர் உப்பளம் நிலம் இருக்கிறது. அங்கே இந்த விமான நிலையம் அங்கே தான் வர வேண்டும். காரணம், திருப்போரூருக்கும் இப்ப இருக்கின்ற விமான நிலையத்திற்கும் இணைப்பு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தான். அந்த இணைச்சா அது சிறப்பாக இருக்கும். அதை விட்டு 5000 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தி சென்னையிலிருந்து 80-90 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விமான நிலையம் என்றால் அது வெற்றி பெறாது. அந்த விமான நிலையம் ஏன்பா ஏன் ஏய் அமைதியாரே உட்காரு, அங்க இடைஞ்சல் பண்ணாரு. அடுத்தது வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் என்றால் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். தி மோஸ்ட் பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியா என்று பெயர் பெற்றது வேலூரில். அந்த மாவட்டத்தில் ஐயா அவர்கள் 1995 பாலாற்றை காப்போம் என்று ஒரு நீண்ட பயணம், 3 நாள் சைக்கிள் பயணம் நடத்தினார்கள். அதன் பிறகு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி உச்ச நீதிமன்றம் சென்று இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. எத்தனை பேருக்கு தெரியும்? அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றையும் தென்பெண்ணை ஆற்றையும் இணைக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார். அவரை கேட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம், நிறைய அர்த்தம் இருக்குது அதுல. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம், இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அமைக்க வேண்டும் என்று 45 ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கை. 45 ஆண்டு கால கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஒவ்வொருவரும் ஆட்சிக்கு வந்து நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒருவரும் அதை நடத்தியது கிடையாது, அமைத்தது கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியில் மேல்மா பகுதியில் சிப்காட் நிலத்தை உருவாக்குவதற்காக 3500 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. அங்க இருக்கின்ற உழவர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தினார்கள். நீண்ட போராட்டம் நடத்தின அந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு நாம் கொடுத்தோம். உலகத்தில் எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கொடுங்கோல் ஆட்சியில கூட உழவர்களை சிறை பிடித்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடல யாரும். வெள்ளக்கார ஆட்சியில கூட உழவர்களை குண்டர் சட்டத்தில் யாரும் போடல. ஆனால் இப்போ நடக்கின்ற கொடுங்கோல் திமுக ஆட்சியில 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்கின்ற கொடுங்கோல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இதற்கு பிறகுமா விவசாயிகள் இவர்கள் ஆதரிக்கிறீர்கள்? குண்டர் சட்டம் நினைத்து பாருங்கள். குண்டர் சட்டம், இந்த குண்டர் சட்டம் யார போடுவாங்க ஜெயில? கொலைகாரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன், இவங்க தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில விவசாயிகளை, மண்ணுக்காக போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் அமைச்சரா நான் பார்க்கல, அவர் ஒரு வியாபாரியை தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு வியாபாரி. இது போன்ற ஒரு 2-3 வியாபாரிகள் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்தில் கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு.
அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சோறுக்கு எங்கேயா போவ நீ? சோறுன்னு ஆகாயத்திலே விளைக்க முடியும்? இந்த மண்ணில் தான் விளைக்க முடியும். இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு எங்க நீங்க போய் தாய்லாந்து கிட்ட போய் ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க கேட்பீங்களா? இல்ல கம்போடியா, லாவோஸ், சைனா, ஜப்பான் கிட்ட போய் பிச்சை எடுக்க போறீங்களா? ஐயா எங்களுக்கு சோறு போடுங்க, எங்க மண்ணெல்லாம் நாங்க தொழிற்சாலையில கட்டிட்டோம், எங்களுக்கு சோறு விளைக்கிறதுக்கு இடமே இல்லையா, மண்ணே இல்லையான்னு சொல்ல போறீங்களா? ஐயா அந்த நிலை வரக்கூடாது, வர விட மாட்டோம். தமிழ்நாட்டிலே ஒரு சென்ட் விளைநிலம் எங்க எடுத்தாலும் அங்கே முதல் நிற்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த அன்புமணி ராமதாஸ் நிற்பாங்க. என்ன வேணா பண்ணியா, என்ன வேணா பாத்துக்கலாயா. நெய்வேலி, கடலூர் மாவட்டம் நெய்வேலி 50,000 ஏக்கரை அழித்த என்எல்சி இன்னும் 50,000 ஏக்கர் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. வெட்கக்கேடியா, வெட்கக்கேடு. இதே முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் பேசுறார். என்னன்னு, மதுரை மேலூரில் அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அங்கே மக்கள் போராட்டம், பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தினால இப்ப விழித்து கொண்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம், 10 மாதம் அமைதியா இருந்துட்டாங்க. அந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்கினான்னு திட்டமிட்டு இருக்காங்க தெரியுமா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி, வேதாந்தா கம்பெனி. அப்ப பாத்தீங்க, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், வேதாந்தா, திமுக, அந்த புள்ளி 4 புள்ளி இருக்கு. புரியுதா? அந்த 4 புள்ளியும் அதுக்காக தான். இப்ப மாட்டிக்கிட்டு அப்புறம் டங்ஸ்டன் இல்ல, நாங்க தொடங்கல, மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டேன். ஆவேசமா பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இந்த ஆவேசம் ஏன் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிராக உங்களுக்கு வரல? நெய்வேலியில் இருக்கிறது அங்கே முப்போகம் விளைகின்ற அங்கேயும் விவசாய நிலம் தானே. அங்கே மேலூர்ல 5000 ஏக்கர், கடலூர்ல 50,000 ஏக்கர், 50,000 ஏக்கர் விளை நிலம் முப்போகம் அப்படி செழுமையா இருக்குதாங்க. அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது. அப்ப என்ன இந்த இரட்டை நிலைப்பாடு, என்ன பாகுபாடு உங்களுக்கு? கடலூர் மக்கள் என்ன பாவம் பண்ணிட்டாங்க? மதுரை மக்கள் என்ன? நிச்சயமா டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது, அங்க வர விட மாட்டோம். திருவண்ணாமலையில் பாமக சார்பாக மாநாடு நடைபெற்று வருகிறது. அதில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியதை பார்த்தோம். தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்ல, எங்களுக்கு மட்டும்தான் வலிக்குது. காரணம், நாங்கள் பாட்டாளிகள். பாட்டாளிகள் யாரு? நெத்தியில வேர்வை சந்திரன் பாட்டாளி. நாங்கள் பாட்டாளிகள், எங்களுக்கு வலிக்குது. திமுக இருக்கிற எல்லாம் முதலாளிகள், முதலாளிகளுக்கு ஆதரவு அளிக்கின்ற திமுக, பாட்டாளிகள், விவசாயிகள், உழவர்கள், எங்கள் வாங்க ஆதரவு கொடுங்க. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். ஒன்று, நீங்கள் உங்களுடைய விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது இப்பொழுது 22 வகையான விளைச்சலுக்கு தான் மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் காய்கள், கனிகள் எல்லா விளைச்சலுக்கும் விலை நிர்ணயம் செய்யுங்கள். அடுத்தது அதை சேமிப்பதற்கு விவசாயிகளின் பிரச்சனைகளை புரிந்த கட்சி பாமக என்று அவர் பேசியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாது, திருப்போரூரில் தான் அந்த விமான நிலையம் அமைய வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை முன்வைத்து அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது, திருப்போரூரில் தான் அமைய வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் அதனை நன்கு புரிந்த கட்சி பாமக என்றும் அவர் பேசி வருகிறார். விவசாயிகள் மீது குண்டர் வழக்கு போட்டது திமுக அரசு என்று அரசையும் அவர் கடுமையாக விமர்சித்து வருகிறார். 45 தீர்மானங்கள்ல தமிழக அரசு உடனடியாக விலை நிர்ணயம் ஆணையத்தை உருவாக்க வேண்டும், விளைபொருள் கொள்முதல் ஆணையத்தை உருவாக்க வேண்டும்,
இதெல்லாம் உருவாக்கி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அது உண்மையான ஒரு வளர்ச்சியான ஒரு நாடாக மாநிலமாக இருக்கும். அதனால இதையெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் எவ்வளவு ஐயா பேசணும், இன்னும் நேரம் இல்லை. ஐயா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்காரு. அவர் மனசுல நிறைய இருக்கு, செய்திகள்லாம் இருக்கு. நீங்க எல்லோரும் இந்த நேரத்தில் எல்லாம் ஒன்னா வாங்க. நான் சொல்லியிருக்கிறேன். ஆமா, நாடாளுமன்றத்தில் வேளாண் சம்பந்தமாக 2 ஆண்டுகளில் 18 கேள்விகள் கேட்டிருக்க. வேளாண் இதெல்லாம் வேளாண் சம்பந்தமா தான். இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கிறேன் நான். ஏன்னா இது வேற யாருமே, எந்த கட்சியோ வேற யாருமே சம்பந்தமா, ஏன்னா அவங்களுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது விவசாயம் என்னன்னு தெரியாது. இன்னும் நிறைய பேச வேண்டியதா இருக்கு. எவ்வளவு பேசிக்கிட்டே போலாம். ஆனா நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும். அதுக்காக தான் ஐயா அவர்கள் இன்னைக்கு எல்லாரையும் சீக்கிரமா பேச வச்சுக்கிட்டு சீக்கிரமா முடிச்சுட்டேன்னா, நான் மீண்டும் சொல்றேன், இந்த கூட்டம் மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தல. இது விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அவ்வளவுதான். அதனால இது போன்ற இன்னும் எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். காரணம், ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் கல்விக்காக, சுகாதாரத்திற்காக, வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் இதெல்லாம் நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் மனதிலே வையுங்கள். மீண்டும் கடைசியாக இறுதியாக நான் சொல்கிறேன், என் பேச்சில் இப்ப பேர்ல விவசாயிகளே, விவசாய பெருமக்களே, எங்கள் கரத்தை நாங்கள் நீட்டுகின்றோம். உங்கள் கரத்தால் எங்கள் கரத்தை பிடியுங்கள். இருவரும் கரம் கோர்ப்போம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். அதற்கு அதிகாரம் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் விவசாயிகளால் மட்டும்தான் முடியும். தமிழ்நாடு நினைச்சு பாருங்க, 63 விழுக்காடு விவசாயிகள் தமிழ்நாட்டிலே ஒன்று சேர்ந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வரும். அதற்கு நீங்கள் எல்லோரும் கரம் கோர்த்து அத்துணை விவசாயிகளும் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய உழவர் பேரியக்கம் வெளிச்சாமி, ஆலயமணி, கணேஷ்குமார் உள்ளிட்ட அத்துணை மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான. திருவண்ணாமலை மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியதை பார்த்தோம். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். விவசாயிகளின் மகிழ்ச்சிதான் நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்றும் அவர் பேசியிருக்கிறார். கடந்த 2 வருடங்களில் நாடாளுமன்றத்தில் 18 கேள்விகள் வேளாண் தொடர்பாக அவர் கேட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables.